ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கோ இல்லை உங்கள் வீட்டில் யாருக்காச்சும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கூட பல வருஷமாக தீராத ஜாயிண்ட் பெயின், பேக் பெயின், நெக் பெயின் இல்லை மசில் பெயின் கூட இந்த ஒரு ஆயில் யூஸ் பண்ணால் சீக்கிரமாகவே சரியாயிடும். வெரி ஷார்ட் டேர்மில், ஈவன் ஒரு 2 நாள் யூஸ் பண்ணோன்னே நமக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த ஆயில் என்னோடய ஃபேமிலியில் கிட்டத்தட்ட ஒரு 10 பேராச்சும் யூஸ் பண்ணியிருப்போம். என்னோடய 2 பாட்டி, மாமா, சித்தப்பா, ஈவன் நான் கூட யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்குமே என்ன ஃபீவர்னு தெரில, ஏதோ ஒரு ஃபீவர் வந்துட்டு பயங்கர பாடி பெயின் ஆகிடுச்சு, சரியாகவே இல்லை. அதுவும் மெயினாக கால் கையெலாம் பயங்கர பெயினாகவே இருந்துகிட்டு இருந்தது. இந்த ஆயில் யூஸ் பண்ணோன்னே சூப்பரான ரிசல்ட்டு, 2 நாள்லையே பயங்கரமான ரிலீஃப் கிடச்சிது. இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் வைத்தியா ஃபேமிலி, அதாவது 4வது ஜென்ரேஷனாக வைத்தியா பார்க்குற ஒரு ஃபேமிலி தான் இதை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. மெயினாக இவங்க தான் அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க. இந்த ஆயில் பேர் கனகபிரபா பெயின் ஆயில். இதை நான் இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் பார்த்தேன். ஈவன் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு கூட மெசேஜ் பண்ணி நம்மளோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதில் இவங்க 52 விதமான ஹெர்ப்ஸ் யூஸ் பண்ணுறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஈவன் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இவங்களோட பேஜ் போய் பாருங்கள், அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே போல் நீங்கள் இந்த எண்ணெய் ஆர்டர் பண்ணோன்னா எந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுமோ அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் இவங்கள்ட்ட ஃபஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணுறப்ப இவங்க பேஜில் இந்த ரிவ்யூஸ் பார்த்து தான் ஓரளவுக்கு நம்பிக்கையோடு ஆர்டர் பண்ணேன். இந்த பேக்கேஜ் தான் எனக்கு டெலிவர் ஆயிருந்த பேக்கேஜ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஆச்சரிய பஞ்சகர்மான்ற பேஜ், 4th ஜென்ரேஷன் வைத்தியா ஃபேமிலின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆயிலை வந்து நல்லா ஒரு பபிள் ரேப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஈவன் ப்ரெஸ் பண்ணால் கூட எதுவும் ஆகாது, நல்லா சேஃபாக வந்திருந்தது. அதே போல் இது என்னோடய ஃபஸ்ட் ஆர்டர் கிடையாது. நான் ஏற்கனவே எங்கள் ஃபேமிலிக்காக 11-12 பாட்டில் கிட்ட வாங்கிட்டேன். இந்த பபிள் ரேப்பை பிரித்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் இந்த எண்ணெய் பாட்டில். இதில் வந்து கையில் எழுதின மாதிரி பிரிண்ட் இருக்கும், கனகபிரபா பெயின் ஆயில்னு சொல்லிட்டு. இந்த பிக்சரில் இருக்கிற மேம் தான் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இவங்க தான் 4th ஜென்ரேஷன் ஆஃப் வைத்தியா ஃபேமிலி. இந்த பாட்டிலில் நமக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் என்னலான்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ட்ரை ஸ்கின்ல தான் யூஸ் பண்ணணும். நம்ம காலில் வந்து தண்ணி பட்டுருந்துச்சுன்னா நல்லா தொடச்சிட்டு யூஸ் பண்ணணும். அதே போல் ஓப்பனான புண்ணு மேலே இதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து உள்ளே இருக்கிற பெயின் சரியாகிறதுக்கு மட்டும்தான் இந்த ஆயிலை யூஸ் பண்ணணும். மெயினாக இந்த 2 இன்ஸ்ட்ரக்ஷன் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆயில் நம்ம எப்படி தேய்க்கணும்னா, கையில் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு அதை நம்ம 2 கையிலையும் ரப் பண்ணணும். ஆயில் லைட்டாக ஹீட் ஆயிரும். ஸோ அதை வந்து எங்கே நமக்கு வலி இருக்கோ அந்த இடத்துல தேய்க்கணும், லைட்டாக மசாஜ் பண்ணணும். அதுவுமே நம்ம எந்த ப்ரெஷரும் கொடுத்து மசாஜ் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் கொஞ்சம் அழுத்தமாக தடவுனாலே போதும். நெக்ஸ்ட் டேவே நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதனால தான் எனக்கு இந்த ஆயில் வந்து ரொம்ப ஃபேவரட் ஆகிடுச்சு. இந்த ஆயிலோட அவங்களே ஒரு சின்ன புக்லெட்டும் சென்ட் பண்ணிடுவாங்க. இதில் நமக்கு அவங்க ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கனகபிரபா பெயின் ஆயில் வந்து என்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணணும் நான் ஏற்கனவே சொன்னது தான். அதே பாயிண்ட்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபேமஸான ப்ராடக்ட் நிஷாவர்ணியம் ஹேர் ஆயில். இது வந்து டேண்ட்ரஃப் இருக்கவங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அடுத்து ஃபேஸ்க்கு நல்லா க்ளோ கொடுக்கறதுக்கு ஸ்வர்ணா க்ளோ ஆயில்னு சொல்லி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இது வந்து கோட் மில்க்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதே போல் ஸ்வர்ணா ஃபேஸ் பேக்குன்னு ஒன்று இருக்குது இவங்களோட ப்ராடக்ட்டு. அதே போல் கிளின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இது வந்து நீ பெயின் ரேப்பு, அதாவது இந்த எண்ணெயை நம்ம அதில் வந்து ஊற்றிட்டு முட்டியை வந்து சுற்றி கட்டிடணும், அந்த மாதிரி இருக்குது. அதே போல் பெயின் இருக்க இடத்துல ஒத்தடம் கொடுக்கறதுக்காக கிளின்னு சொல்லி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இது ஹெர்ப்ஸ்லாம் போட்டிருக்கோன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இன்ஸ்டாகிராமில் கொடுக்குற ரிவ்யூஸ் எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து அதை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இவங்களோட ஃபார்ம், இவங்களோட பிக்சர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஃபைனலாக அவங்களோட ஸ்டோரி குட்டியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் இது வரைக்கும் இவங்களோட ப்ராடக்ட்ஸில் பெயின் ஆயில் மட்டும்தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். மற்ற ப்ராடக்ட்லாம் எப்படி இருக்கும்னு எனக்கு இது வரைக்கும் எந்த ஐடியாவும் இல்லை. பட் நீ பெயின் ஆயில் ரொம்பவே நல்லா இருக்குது. அதே போல் இவங்க வேர்ல்டு வைட் ஷிப்பிங் பண்ணுறாங்க. ஏற்கனவே எல்லா கண்ட்ரீஸ்க்கும் சென்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரியிலேருந்து இல்லை எங்கேருந்து வேணாலும் இந்த ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆயில் நான் யூஸ் பண்ணது வரைக்கும், ஈவன் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இந்த ஆயில் எந்த அளவுக்கு சீக்கிரமாக பெயினை வந்து ரிலீவ் பண்ணணும்னு சொல்கிறேன். இது வந்து ரொம்ப யங் ஏஜாக இருக்கவங்களுக்கு ஒரு நாள், அதாவது ஒரே ஒரு டைம் அப்ளை பண்ணோன்னே சரியாயிடுது.
கொஞ்சம் மிட் ஏஜாக இருக்கவங்களுக்கு ஒரு 1 வீக் கிட்ட டைம் எடுத்துக்குது. ஆனாலுமே நம்ம ஃபஸ்ட்டு நாள் அப்ளை பண்ணுறதுலேருந்தே நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும், அதாவது பெயின் குறையுதுன்னு சொல்லிட்டு. இதே ரொம்ப ஏஜ்டான பர்சனாக இருக்காங்க, இல்லைனா ரொம்ப வருஷமாக இந்த பெயின் இருந்துகிட்டே இருக்குன்னா அவங்களுக்குமே ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன்லேருந்தே டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். பட் பெயின் வந்து கம்ப்ளீட்டாக போயிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து இல்லை. பட் ரொம்பவே பெயின் வந்து குறையுது. இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குறது எங்கள் அம்மாச்சி. இவங்க பார்த்திங்கன்னா ஒரு 15 இயர்ஸாகவே இவங்களுக்கு வந்து ஜாயிண்ட் பெயின், முட்டி வலிலாம் இருக்குது. அவங்களுக்கு இந்த ஆயில் தேய்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ரொம்ப பரவாயில்லன்னு சொன்னாங்க. அவங்க சொல்கிறத கேட்போம். இந்த கேரளா எண்ணெய் தேய்ச்சி கால் நடக்கலாம், நல்லா இருக்குது, வலியெல்லாம் குறைஞ்சிருக்குது, பாருங்க அப்படி நல்லா இருக்குதுன்னு சொல்கிறேன். ஸோ பெயினால் சுத்தமாக நடக்கவே முடியாதவங்களுக்கு இந்த எண்ணெய் தேய்ச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க, பெயின் கம்மியாயிடும். இது அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ். இதில் வந்து அவங்களோட மற்ற ப்ராடக்ட்ஸுமே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க எல்லா வீடியோஸுமே இதில் இருக்குது. இந்த ஆயில் ஆர்டர் பண்ணோன்னா இவங்க வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணலாம், இல்லைனா இவங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நம்ம மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒரு எண்ணெயோட விலை 590 rupees வருது. அது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக ஃபீல் ஆச்சு. பட் இந்த எண்ணெய் வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு தின் லேயராக அப்ளை பண்ணோன்னா போதும். ஸோ இது வந்து ரொம்ப நாள் வருது இந்த எண்ணெய் நமக்கு. இவங்களோட எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் ஏற்கனவே இன்ஸ்டாகிராம் பேஜில் நிறைய பேர் ரிவ்யூஸ் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாமே படித்து பாருங்கள். இவங்களோட வெப்சைட் லிங்க் இவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் டாப்பில் இருக்கும், அங்கே நம்ம கிளிக் பண்ணி வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வெப்சைட் லிங்க்கில் கிளிக் பண்ணிட்டேன். இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது பாருங்கள். இந்த வெப்சைட் லிங்க்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏதேதோ பெயின் ஆயில் ட்ரை பண்ணிட்டேன், எதுவும் சரியாகலைன்னா கண்டிப்பாக இந்த ஆயில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை அப்படியே உங்கள் ஃபேமிலி குரூப்ஸ்லேயும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வயசானவங்க பெரியவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ப்ராடக்ட் ரிவ்யூ வேணும்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.